ஃப்ரெண்ட்ஸ், எஸ்ஆர்ஹெச் ஃபுட் சேனலின் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் சன்னா கீரை வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், பூரிக்கு சைடிஷாக வச்சு தொட்டு சாப்பிட்லாம். ரொட்டிக்கு நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சப்பாத்திக்கு எல்லாமே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் சன்னா கீரை ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சோம்பு 2 டீஸ்பூன், அன்னாச்சிப்பூ, ஒரு ஜாபத்ரி, 2 துண்டு பட்டை, கல்பாசி, 3 ஏலக்காய், 4 கிராம்பு, மராத்தி முக்கு, சீரகம் 1 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன். இங்கே பாருங்கள், நல்லா கொண்டக்கடலை தான் எடுத்துருக்கேன். 8 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், குக்கர்லேயே வேக வச்சிடலாம். தண்ணி விட்டுருக்கேன். இந்த ஊற வச்சுருந்த கொண்டக்கடலையே அதை சேர்த்துருங்க. 250 கிராமு. இந்த கடலை முழுகிற அளவுக்கு தண்ணி வைங்க. தண்ணி, கல் உப்பு, ஒரு உருளைக்கிழங்கு தோல் நீக்கி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அப்படியே மூடி வைங்க. 8 விசில் வரட்டும். பாருங்கள், 1 டீஸ்பூன் கசகசா, 8 பீஸு முந்திரி. இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், 2 கப்பு மைதா எடுத்துருக்கேன். ஓமம் ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்துருக்கேன். மாவுக்கு தகுந்த தூள் உப்பு, 1 டீஸ்பூன் சர்க்கரை, ரவை 1 டீஸ்பூன், 2 டீஸ்பூனுக்கு எண்ணெய் விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி விட்டு சப்பாத்தி மாவு அளவுக்கு, பூரி போடுற அளவுக்கு நம்ம கலந்து வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நார்மல் வாட்டர், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேருங்க. பாருங்க, நல்லா கலந்து வச்சாச்சு. அப்போ தட்டு போட்டு மூடி வைங்க. 1/2 மணி நேரம் ஊறட்டும். அரைச்ச ஜார்லேயே தான் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கசகசா, முந்திரி, அப்படியே நல்லா நைஸாக அரைச்சிடலாம். தண்ணி அதிகமாக இருக்குது, கொஞ்சம் வடிகட்டிக்க. இங்கே பாருங்கள், தண்ணி வடிகட்டிட்டேன். 2 ஏலக்காய் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிடலாம். இங்கே பாருங்கள், தண்ணி விட்டு அரைச்சிருக்கேன். இதை வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இங்கே பாருங்கள், சென்னாவும் நல்லா வெந்திருக்கு. இதை கொஞ்சமாக பாதி எடுத்து ஜாரில் சேர்த்து அரைச்சிடலாம். முந்திரி கசகசா அரைச்ச ஜார்லேயே இந்த சென்னாவை பாதி எடுத்து அரைச்சிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த உருளைக்கிழங்கு நல்லா வெந்திருக்கு. கையாலேயே நல்லா மசிச்சிடலாம். இங்கே பாருங்கள், சென்னாவும் அரைச்சிட்டேன். இதுவும் பாத்திரத்தில் மாற்றிட்டு ஒரு 4 தக்காளி அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், உருளைக்கிழங்கு மசிச்சிட்டேன். சென்னாவும் வச்சுருக்கேன். 2மே ரெடியாக இருக்குது. இங்கே பாருங்கள், தக்காளி சேர்த்துருக்கேன். இங்கே பாருங்கள், 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு உளுத்தம் பருப்பு 1/4 டீஸ்பூன், வெங்காயம் 1 பெரிய சைஸாக கட் பண்ணியிருக்கேன். 2 பிரியாணி இலை, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு மராத்தி சின்னதாக முக்கு, கொஞ்சம் கல்பாசி. இது கூடவே 1/2 டீஸ்பூன் சோம்பு. பாதி அளவுக்கு வெங்காயம் வதங்கினா போதும். இது வந்து நல்லா வதங்கிருக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன், கொஞ்சம் கருவேப்பிலை, மஞ்சள்தூள் 1/2 டீஸ்பூன், கார மிளகாத்தூள் 2 டீஸ்பூன். ஒரு 2 நிமிஷம் கலந்து விடுங்க. இது கூடவே நம்ம அரைச்சிருக்கிற பொடி பண்ண பொடியை அப்படியே சேர்த்துருங்க. அப்படியே தக்காளி விழுதையும் சேர்த்து வதக்கிடலாம். தீயை சிம்மில் தான் வச்சுருக்கேன். பொடியெல்லாம் சேர்த்த வதக்க சிம்மில் நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கியிருக்கு. இந்த டைமில் இந்த சென்னா, அந்த உருளைக்கிழங்கு 2மே
அரைச்சிருக்கிற உருளைக்கிழங்கும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். நல்லா ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கி விடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதக்கியாச்சு. இந்த டைமில் நம்ம முந்திரி கசகசா சேர்த்தோம் இல்லையா, ஏலக்காய், இந்த விழுதையும் சேர்த்து நல்லா இது ஒரு 3 நிமிஷம் வதக்கி விடணும். ஏன்னா மசாலாலாம் சேர்த்துருக்கோம். இந்த மசாலாவுக்கு தகுந்த தூள் உப்பு. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நல்லா வதங்கியிருக்கு. நல்லா வாசனையாகவும் இருக்கும் மசாலா சேர்த்ததால். இங்கே பாருங்கள் நம்ம எடுத்து வேக வச்சுருக்க கடலையும் அப்படியே சேர்த்து 2 நிமிஷம் நல்லா கலந்து விடுங்க. அந்த ஜார்லேயே இந்த தண்ணி அப்படியே சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்து விடுங்க. இங்கே பாருங்கள் நல்லா கலந்தாச்சு. ரொம்ப தண்ணி விடக்கூடாது. உப்பு கடலைக்கு ஊற வச்சுருந்தோம், மசாலாவுக்கு சேர்த்துருக்கோம். இப்போ இந்த கிரேவிக்கு கரெக்டாக இருக்குன்னு பார்த்து இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் குறைவாக இருக்குது. நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே மூடி வைங்க ஒரு 5 நிமிஷம். ஃப்ரெண்ட்ஸ் நடுவில் ஒரு டைமு கலந்து விடுங்க. இங்கே பாருங்கள் ரெடியாக இருக்குது. கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை, அவ்வளோதான். ஆறு எடுத்துனா நல்லா திக்காக இருக்கும். இங்கே பாருங்கள் சென்னா கிரேவி சூப்பராக ரெடியாக இருக்குது. வாரம் விடுங்க. பூரி, சப்பாத்தி, ரொட்டிக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ரைஸுக்கும் சூப்பராக இருக்கும். ரைஸுன்னா ஜீரக ரைஸுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட போகலாம். சாப்பிட்டு நமக்கு தேவையான அளவுக்கு பூரிக்கு மாவு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் மாவு நல்லா திரட்டியாச்சு. இந்த திக்னஸ் இருந்தால் போதும். ரவுண்டு ஷேப்புக்கு ஒரு சாசர் வச்சு கட் பண்ணிக்கலாம். ரவுண்டாகவே இருக்குது, நான் அப்படியே வச்சுக்கிறேன். பூரின்றதால கொஞ்சம் பெரிய சைஸ். மீதி இருக்கிற மாவையும் இதே மாதிரி திரட்டிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் பாத்திரம் வச்சுருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் விட்டுடலாம். பெரிய பூரியாக இருக்குது, நல்லா முழுகிற அளவுக்கு எண்ணெய் நிறையா விடுங்க. இங்கே பாருங்கள் நம்ம திரட்டி வச்சுருக்கேன். நல்லா எண்ணெய் காஞ்சிடுது. அப்படியே மெதுவாக பாருங்கள் அப்படியே திருப்பி விடுங்க. அப்படி எண்ணெய் வடி வச்சுட்டு எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான பூரி ரெடி. இங்கே பாருங்க இன்னொரு பூரி போடுறோம். அப்படி திருப்பி போடுறோம். அப்படி எண்ணெயை வடி வச்சுட்டு எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான பூரி ரெடி ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் இதே மாதிரி மீதி இருக்கிற மாவெல்லாம் பூரி பொரிச்சு எடுத்துருங்க. இங்கே பாருங்கள் இந்த எண்ணெய் இருக்குது இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் அப்படியே சூடாகவே இருக்குது எண்ணெய். இதில் இங்கே பாருங்கள் ஒரு 2 டீஸ்பூன் வர்ற அளவுக்கு சேர்த்துக்குங்க. ஒரு வரமிளகாய் சூடாகவே இருக்குது. கொஞ்சம் பெருங்காய பொடி, கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் காஞ்ச மிளகாய் தூள். எண்ணெய் சூடாகவே இருக்குது. அப்படியே இந்த சென்னா கிரேவியில் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் சென்னா கிரேவி சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பூரிக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு தொட்டு சாப்பிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.